என் பேர் வந்து வினோத், அண்ணா யூனிவர்சிட்டி மாணவன். நான் தேவிப்பட்டினம் கிளை சார்பாக வந்திருக்கேன். இங்கே ரொம்ப கடுமையாக வந்து இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னா எச்சு கூட முழுங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது ஏன் அந்த அளவுக்கு இருக்குங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது முஸ்லீம்கள் நோன்பு வைப்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நோன்பு என்று சொன்னால் ஒரு மாத காலம் 29 அல்லது 30 நாட்கள் வரும். பிறையை பொறுத்து ஒரு நாள் முன்ன பின்ன வரும். அப்போ ஒரு மாத காலம் நாங்கள் வைகரையிலிருந்து, வைகரை என்று சொன்னால் கிழக்கு வெளுத்ததிலிருந்து ஒரு 5 மணின்னு வச்சுக்கிறீங்களேன், காலையில் அதிகாலை 5 மணியில் இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரு 6 மணி 6:30 மணி ஊருக்கு வித்தியாசப்படும், 7 மணி வரைக்கும் நாங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. 5 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த விரதத்தை சூரியன் மறைகிற வரைக்கும், 6:30க்கு மறைஞ்சா 6:30 வரைக்கும், 7க்கு மறைஞ்சா 7 வரைக்கும், மறைகிற வரைக்கும் நாங்கள் வந்து சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. அந்த டைமில் பகல் நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடு. இதுதான் எங்கள் நோன்பு என்பது. பிற மதங்கள்லையும் விரதம் என்று இருக்கிறது. அது குறைந்த நேரம் உள்ளதாக இருக்கும், நேரம் கம்மியானதாக இருக்கும். அல்லது சில உணவுகளை சாப்பிட்டு சிலர் சாப்பிடாமல் இருப்பாங்க. பழங்கள் சாப்பிட்டுக்கிறலாம், தண்ணி சாப்பிட்டுக்கிறலாம், சமைச்சதை சாப்பிடக்கூடாது, அல்ல சைவம் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிடக்கூடாது. இப்படியான விரதங்கள் பல விரதங்கள் பல சமூகங்களில் இருக்கிறது. அது வந்து உடலை கொஞ்சம் பாதிக்காது. நாங்கள் வைக்கிற நோன்பு என்னன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வருது. சில நாட்களில் 12 மணி நேரம் வரும். சீசனை பொறுத்து கால மாற்றத்தில் வித்தியாசங்கள் வரும். 12 முதல் 14 மணி நேரம் பச்சை தண்ணி கூட சாப்பிடாம நாங்கள் இருக்கிறதுக்கு பேர் நோன்பு. அவர் என்ன கேட்குறது, இது ஒரு கொடுமையாக இருக்கிறது, இது வந்து ஒரு நல்லதா இல்லைங்கிறது அவருடைய கேள்வி. இது கொடுமையே கிடையாது. இன்னைக்கு அமெரிக்காவில் முஸ்லீம்கள் நோன்பை பற்றிய பிரத்யேகமாக 4 ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். 4 ஆய்வுகள் செய்து முஸ்லீம்கள் வைக்கிற நோன்பு வந்து மனித குலத்துக்கு மிக 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 நன்மை தரக்கூடியது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் சாப்பிட்றானா, நம்ம காலையில் சாப்பிட்டோம், இப்போ சாப்பிட்டுட்டா இருக்கோம், ஒரு நேரமா காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், சாப்பிட்டு முடிச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது, ஒன்றும் சாப்பிடாம தான் இருக்கிறோம். அப்போ ஏற்கனவே இந்த காலையில் சாப்பிட்ட சாப்பாடு அதிலிருந்து கிடைக்கிற சத்துக்களை எடுத்து நம்ம உடம்பு என்ன செய்கிறது என்றால் அதை அந்த குளுக்கோஸா எடுத்து நம்ம உடம்புக்கு பயன்படுத்திக்கிறது. அந்த காலையில் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய சத்துக்கள் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகி கொண்டு இருக்கிறது. இது குறைஞ்சவன்னு என்ன செய்யும், பசிக்கிற மாதிரி இருக்கும். மத்தியானம் ஒருக்கா சாப்பிடுவோமா, அப்போ அது ராத்திரி வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகும். ராத்திரிக்கு சாப்பிட்றது அப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்மளை கடவுள் படைச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, நாங்கள் 3 மணி 3:30 மணி 4 மணிக்கு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 7 மணி நைட்டுக்கு தான் நான் சாப்பிட போகிறோம். இவ்வளவு நேரம் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது பகல் வரைக்கும் என்ன செய்யும்னு கேட்டால், அந்த உணவுலேருந்து கிடைச்ச சத்தில் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து அந்த உணவிலிருந்து வந்துச்சு இல்லையா, அதுலேருந்து எடுத்துக்கொள்ளும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்னு கேட்டால், அப்புறம் நம்ம சாப்பிட மாட்டோம்ல, மத்தியானத்து வரைக்கும் தான் வேலை செய்யும். நாங்கள் காலையில் சாப்பிட்ட சாப்பாடு பகல் வரைக்கும் தான் அது சார்ஜ் நிற்கும். இப்போ இறங்கி போச்சு. இப்போ மனுஷனுக்கு தேவை இருக்க வாழணுமே, அதுக்கு என்ன செய்யும், ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கிற கொழுப்புகள் இருக்குல்ல, அந்த கொழுப்புகள்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறோம். மத்தியானத்துக்கு மேலே என்ன ஆகும்னு கேட்டால், உடம்பில் உள்ள கொழுப்பு சத்து இருக்குல்ல, அதை எடுத்துக்கொண்டு அதை எனர்ஜியாக மாற்றி அதை வந்து ரத்த ஓட்டம், இதயம் இயங்குவதற்கு, மூளைக்கு எல்லாத்துக்குமே அது சப்ளை ஆகிக்கிட்டு இருக்கும். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு 15 மணி நேரம் வரைக்கும் இது வண்டி இழுக்கும். ஒரு 12 மணி நேரத்தை தாண்டிச்சுன்னு வைங்க, அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டால், உடம்புல புரோட்டீன் இருக்குது, இது காலியாக போயிடும். கொழுப்பு சத்து காலியாகிடுச்சுன்னு சொன்னால் உடம்பில் உள்ள புரோட்டீனை எடுத்து எனர்ஜியாக மாற்ற ஆரம்பிக்கும். அப்படி மாற்றினா கோமாவில் கொண்டே விட்டுரும். புரோட்டீனை எடுத்துன்னு வைங்க, புரோட்டீனை எடுத்து அந்த உடம்புக்கு பயன்படுத்தணுமே, ஆனால் நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்போ என்னன்னு கேட்டால், உணவின் மூலமாக எனர்ஜி எடுத்துக்கொள்வது நல்லது. அதற்கு பிறகு நம்ம உடம்பில் சேர்ந்திருக்கிற கெட்ட கொழுப்புகள், துர்சக்திகள் எல்லாம் உடம்புல நிறைஞ்சிருக்கிறது, அதையும் காலி பண்ண வேண்டும். அதை காலி பண்ணுவதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீடிக்க வேண்டும். நீடித்த நோன்பா இருந்தால்தான் அது உடம்புல உள்ள கொழுப்புகள் கரையும், பிரஷர் வராது, கொழுப்புகள்லாம் கரைஞ்சி போயிடும். மத்தியானம் வரைக்கும் காலை சாப்பாடு வேலை செய்யும். அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலன்னு சொன்னால் உடம்பு என்ன செய்யும்னு கேட்டால், சேர்த்து வச்சுக்கிற கொழுப்பை எடுக்கும், கொழுப்பை எனர்ஜியாக மாற்றும்.
அதை சக்திக்கு பயன்படுத்தும். அப்ப நிறைய அதனால ஆரோக்கிய அமெரிக்காவில் 4 பல்கலைக்கழகங்கள்ல ஆய்வு செஞ்சு இது மாதிரியான ஒரு நோன்பு தான் நல்லது, நீண்ட நேரம் கொண்டதாக இருக்க வேண்டும், சில நாட்களாவது இருக்க வேண்டும். ஒரு நாள் அது ரிசல்ட் கிடைக்காது. ஒரு மாசத்துக்கு அப்படி செய்யும் பொழுது உடம்புல உள்ள கெட்ட சத்தெல்லாம் இறங்கி கொழுப்பெல்லாம் குறைஞ்சி ஒரு நார்மலுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் 11 மாசம் தின்னுக்கிட்டு ஒரு மாதிரியா வந்துடுவானா, மறுபடியும் ஒருக்கா அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா அவனை ரீஃப்ரெஷ் பண்றதுக்காக வேண்டி இந்த நோன்பு உதவுகிறது அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சி வேற மதங்களில் விரதங்கள் இது கிடையாது. ஏன்னு கேட்டா அந்த விரதங்கள் 24 மணி நேரம் கொண்டதாக சில மதங்களில் இருக்கிறது. அது மனுஷனுடைய புரோட்டீனை காலி பண்ணிரும், அவனை செயலுக்கு செஞ்சிரும். அப்படி இருக்கக்கூடாது. அது 15க்குள்ள இருக்க வேண்டும். அந்த விரதம் என்பது 12 முதல் 15 மணி நேரத்துக்கு உள்ள இருந்தால்தான் காலை சாப்பாட்டு பகல் வரைக்கும் வேலை செய்யும். பகலுக்கு தேவையான உணவை சாப்பிடாத காரணத்தினால் உடம்புல உள்ள கொழுப்புகளை, கெட்ட கொழுப்புகளை எல்லாம் கரைத்து அதை எனர்ஜியா மாற்றி அதை கொண்டு மனிதன் செயல்படுவான். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நோன்புக்கு பிறகு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் என்று சொல்லி இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம குரான் தமிழா உங்களுக்கு தந்து அதில் கூட அதை போட்டிருக்கிறோம். நோன்பு நோற்பது நல்லது அப்படின்னு குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கும் பொழுது அந்த விஞ்ஞானிகளோட ரிப்போர்ட்டை எல்லாம் நம்ம அதில் குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால நோன்புங்கிறது கொடூரமானது கிடையாது. ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாடு அது. அதை நம்ம விளங்கி